இன்னைக்கு நம்ம கேரளா அப்படின்னாலே அது மலையாளிகள் வாழ்ற நாடு அப்படின்னு நம்ம ஒரே வார்த்தையில முடிச்சிடுறோம். ஆனா நம்ம புரிஞ்சிக்காத கண்டுக்காத விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்க மலையாளம் அப்படின்ற லாங்குவேஜ் உருவானதே இன்னையில இருந்து வெறும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி தான். அதுக்கு முன்னாடி வரையும் மொத்த கேரளாவுமே தமிழ் பேசுற மக்கள் வாழ்ந்த, தமிழ் மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்ட நம்ம தமிழ்நாட்டோட ஒரு பகுதி தான். இதுக்கு பல ஆதாரங்கள் இருந்தாலும் முக்கியமான ஆதாரமா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச, இன்னைக்கும் நம்ம தமிழ் மொழியோட ஒரு சிறந்த காப்பியமா பார்க்கப்படுற நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்த கோவலன் கண்ணகியோட கதையா எழுதப்பட்ட சிலப்பதிகாரம். 1800 வருஷத்துக்கு முன்னாடி சேரன் நாட்டோட இளவரசனா இருந்து தன்னோட அண்ணனை ராஜாவாக்கணும் அப்படின்றதுக்காக துறவியா மாறின இளங்கோவடிகளால் எழுதப்பட்டது. இந்த இளங்கோவடிகளோட அண்ணனான மாவீரர் சேரன் செங்குட்டவன் 1800 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டு மேல படையெடுத்து வந்த யவன வீரர்களை, அதாவது கிரேக்க படைய கப்பல்ல போய் சண்டை போட்டு கடல் போர்லயே தோக்கடிச்ச வரலாறும் இருக்கு. இன்னைக்கு கேரளா தமிழ்நாட்டில இருந்து பிரிஞ்சிட்டதுனால சேரன் செங்குட்டன் மாதிரியான பல வீர தமிழ் மன்னர்களோட வீர வரலாறுகளும் நம்ம கிட்ட இருந்து பிரிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. இந்த மாதிரி மறைக்கப்பட்ட தமிழர்களோட வரலாறை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.